ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் நடத்தி தேவர்கள் பெறுகின்ற அந்த பதவிகளை பெற வேண்டும் என்று விரும்பினார். இந்த அஸ்வமேத யாகத்துக்கு அத்துணை பலன் உண்டு. அஸ்வமேத யாகம் செய்துவிட்டால் உலகமே அவனுடைய காலடியில் அடங்கிவிடும் என்பது சாஸ்திரம் சொல்கின்றது. அஸ்வம் என்றால் குதிரை. சமஸ்கிருதத்திலே அஸ்வம் என சொல்வார்கள் குதிரையை. மேதம் என்றால் ஒருங்கிணைத்தல், அதாவது அதிகாரத்தை வெளிப்படுத்துதல். அஸ்வமேத யாகம் என்பது நாட்டை ஆளுகின்ற அரசர்களால் வேத காலத்திலே ஏற்றப்பட்ட ஒரு அற்புதமான யாகம். இந்த யாகத்தினுடைய முக்கிய கருத்து என்று பார்த்தால், யாகத்தை செய்யும் அரசன் தன்னை ஒரு சக்கரவர்த்தியாக, அதாவது அந்த பிராந்தியத்தில் உள்ள சிற்றரசர்களுக்கு தானே ஒரே தலைவன் என்பதை பறைசாற்றும் விதமாக அமைக்கப்பட்ட யாகம்தான் அஸ்வமேத யாகம். இந்த யாகத்தை செய்யும் முறை என்பது மிக மிக கடினமானது. இந்த அஸ்வமேத யாகம் செய்யும் முறை என்பது மிக ஒரு அற்புதமானது. பண்டைய அரச பண்பாட்டிலே பட்டத்து குதிரை என்று ஒரு குதிரையை அரச சின்னமாக பராமரிக்கும் பழக்கம் இருந்தது. அந்த பட்டத்து குதிரை அதனை நன்கு அலங்கரித்து யாகம் நடக்கும் அனைத்து நாட்களிலேயும் அந்த குதிரைக்கு சிறப்பு பூஜைகளை எல்லாம் செய்வார்கள். அஸ்வமேத யாகம் தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெறும். இந்த 7 நாட்களிலேயும் அந்த குதிரைக்கு ராஜ உபசாரங்கள் நடத்தப்படும். யாகம் முடிந்த பின் அந்த குதிரையின் முதுகிலே அந்நாட்டினுடைய அரசாங்க கொடி பறக்கும்படி அதனுடைய நெற்றியிலே ஒரு பட்டயமும் பதிக்கப்படும். அந்த பட்டயத்திலே அஸ்வமேத யாகம் கண்ட இந்த பட்டத்து குதிரை எங்கெல்லாம் தனது கால்களை பதிக்கின்றதோ அந்த பிரதேசங்கள் எல்லாம் யாகம் செய்த அரசருக்கு கட்டுப்பட்டவை என எழுதப்பட்டு அந்த குதிரை சுதந்திரமாக அவிழ்த்து விடப்படும். அந்த குதிரை எந்தெந்த நாட்டின் வழியே செல்கின்றதோ அந்த நாடுகளெல்லாம் யாகம் செய்த அரசருக்கு கட்டுப்படும். ஒருவேளை இந்த ஆணையை யாரேனும் மறுத்தால் மறுக்கும் மன்னன் யாகம் கண்ட குதிரையை சிறைபிடிப்பான். குதிரையை பின்தொடரும் இராணுவம் அந்த அரசனை வீழ்த்தி குதிரையை மீட்டு மீண்டும் சுதந்திரமாக அவிழ்த்து விடுவார்கள். இதுவே அஸ்வமேத யாகம் எனப்படும். இந்த குதிரையை மையமாக கொண்டு ஒரு அரசன் தன் அதிகார பலத்தை நிரூபிப்பதாலும் பல தேசங்களை ஒருங்கிணைத்து ஏக சக்கரவர்த்தியாக தன்னை பிரகடனம் செய்வதாலும் இந்த முறை அஸ்வமேத யாகம் என பெயர் பெற்றது. ஆனால் இந்த அஸ்வமேத யாகம் என்பதை இப்போது எங்கும் தேடாதீர்கள். இப்போது கலிகாலத்திலே இந்த யாகம் கிடையாது. ஆக நிறைய பேர் இந்த யாகங்களை பற்றியெல்லாம் தவறான கருத்துக்களை வெளியிலே பதிவிடுகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? அஸ்வமேத யாகம் முடிந்தால் குதிரைகளை பலியிடுவார்கள் என ஒரு சாரார் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். எப்போதுமே யாகத்திலே குதிரையை பலி கொடுக்கும் பழக்கம் என்பது கிடையாது. இதனை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். பண்டைய அரசர்களுக்கு பட்டத்து குதிரை, பட்டத்து யானை, நாட்டின் கொடி இவையெல்லாம் கௌரவ சின்னங்கள். தனது கௌரவ சின்னமான ஒரு குதிரையை ஒரு மன்னன் பலியிடுவானா? இதனை நாம் நன்கு சிந்திக்க வேண்டும். ராமாயணத்திலே அஸ்வமேத யாகம் நடைபெற்றது. சீதையை ராமன் பிரிந்து பல வருடங்களுக்கு பிறகு சீதையின் தங்கச் சிலை ஒன்றை நிறுவி ராமன் அஸ்வமேத யாகத்தை செய்கின்றார். பிறகு சுதந்திரமாக விடப்பட்ட குதிரைகளை லவகுசர்கள் சிறைபிடிக்க ராமன் அவர்களோடு போர் புரிந்து பிறகு அவர்கள் இருவரும் தன்னுடைய மக்கள் என்பதை உணரும் காட்சி ராமாயணத்திலே இறுதி பாகத்திலே வருகின்றது. வேதத்திலே குதிரைகளை பற்றி வேதியர்கள் அனைவராலும் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது ஸ்ரீருத்ரம் என்னும் யஜுர்வேத மந்திரம். இது ருத்ரனாகிய பரமேஸ்வரனை புகழும் ஒரு அற்புதமான மந்திரம். இதில் ருத்ரனது 300 பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதில் நமோ அஸ்வேபிய என்னும் திருப்பெயர் வருகின்றது. அதன் பொருளானது குதிரைகளின் வடிவாக இருப்பவருக்கு போற்றி என்பது. அனைத்துமே இறைவனது வடிவங்களே.
அதில் குதிரை, பசு, யானை முதலிய விலங்குகள் தெய்வத்தன்மை அதிகம் பெற்றதாக கருதப்படுகின்றது. குதிரை என்பது ஆற்றல், ஆங்கிலத்திலே ஆற்றல் என்பதை சொல்வதற்கு ஹார்ஸ் பவர் என்று தான் சொல்வார்கள். ஆற்றலும் சக்தியும் மிக்க குதிரையை கொல்ல நினைப்பவன் அசுரன் என்று வேதம் சொல்கின்றது. அனைத்து யாகங்களின் முடிவிலேயும் யாகத்தை செய்பவர் அக்னி பகவானை நோக்கி பிரார்த்தனை ஒன்றை முன்வைப்பார். அது என்ன தெரியுமா? எனது மகன், அவனது மகன் என அனைவரும் நீடூழி வாழ வேண்டும். செங்குத்தாக வளர்பவையும், அதாவது மனிதன், மரங்கள், தாவரங்கள், கிடைமட்டமாக வளர்பவையும் மிருகங்கள் நோயின்றி நீடூழி வாழ வேண்டும். நாங்கள் செழுமையான பசுக்களாலும் ஆற்றல் மிக்க குதிரைகளாலும் வளம் பெறுவோமாக. வீரர்கள் எங்களை காக்கட்டும். எங்களை செல்வத்தாலும் ஆற்றலாலும் காக்கும் பசுக்கள், குதிரைகள் மற்றும் வீரர்கள் எந்த குறையுமின்றி நீடூழி வாழ வேண்டும். இவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்தருளுங்கள் என்பதுதான் இந்த பிரார்த்தனையுடைய அர்த்தம். பசுக்களும் குதிரைகளும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் வேதம் எப்படி அவற்றை வதைக்க அனுமதிக்கும். ஆகவே மிருகவதை என்பது வேதத்திலே எந்த இடத்திலேயும் கிடையாது. பிற்காலத்திலே தான் ஒரு சிலர் இந்த பலியிடுகின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகவே தெரிந்து கொள்வோம், தெளிந்து கொள்வோம். நம்முடைய சனாதன தர்மத்திலே எதுவுமே அனாவசியமாக புகுத்தப்படவில்லை என்பதை. ஆகவே இந்த அஸ்வமேத யாகத்திலே குதிரையை பலியிடுவார்கள் என யாரேனும் சொன்னார்கள் என்றால் அவர்களும் இந்த விளக்கத்தை சொல்லுங்கள். அப்படியெல்லாம் கிடையாது என்பதை தெளிவுபடுத்துங்கள். நன்றி, வணக்கம்.